வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் மாலதி சார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நெடுங்காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக திரு சண்முகம், திரு சீமான் போன்றவர்கள்லாம் அங்கே போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் மேயர் பிரியா எங்கே உட்காந்துருக்கீங்க? ரிப்பன் பில்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, உட்காராதீங்க, ரொம்ப அவமானமாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு இடம் மாற்றி தரோம், நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை சொல்லியிருக்காங்க சார். ஃபஸ்ட் அந்த போராட்டத்தில் போய் கலந்து கொண்டு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடகி சின்மயி, நடிகர் திரு மதுவந்தி, நடிகை கஸ்தூரி, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், அண்ணன் திரு சீமான், இன்னும் சமூகத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய அத்தனை பேருமே அங்கே சென்று வந்து விட்டார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீமான் இது தொடர்பாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை எழுப்பியிருக்கிறார். எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். குப்பை வர்றதை அரசோட பண்ணி அதை தனியார்மயப்படுத்துகிறீங்க. மது விற்கிறது தனியார் தான் செய்யணும், ஆனால் அதை அரசு விற்கிது. இப்படி ஒரு தலைகீழாக செய்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இது கண்டனத்திற்குரியதுன்ற குரலை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை, அவர்களின் இந்த போராட்டத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார். குப்பை அள்ளுற அமைச்சர் சேகர் பாபுவா, அவர் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நியாயம் தானே, இது எல்லோரும் எழுப்பும் கேள்வி, தூய்மை பணியாளர் எழுப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. நான் அதற்கான பின்னணி என்னவென்பதை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன். இந்த சூழ்நிலையில் அதனால் இந்த விஷயம், அவர்களது கோரிக்கைகள் எல்லாம் விரிவாக, பட் இது தொடர்பாக KN நேரு அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படும் போது அவர் அந்த தொகுதியோட அமைச்சர், அதனால அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சேகர் பாபு அவர் ஒரு தொகுதி, அது துறைமுகம் தொகுதி, அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சுமூகமாக இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். ஒரு தொகுதியோட அமைச்சர்னா அந்த தொகுதியில் பொதுப்பணித்துறையோட வேலை இருந்துச்சுன்னா அவர் தான் பேசுவாரா? சரி, இப்போது அண்ணன் நேரு திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் ஏதாவது பஞ்சாயத்துனா நேரு தான் பேசுவாரா? சொல்லுங்கள். அதுலேருந்தே புரியலையா? நேரு இதிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து கை கழுவி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் என்பது தெரியவில்லையா? அப்போ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறை, இப்போ போலீஸ் பிரச்சனையாக இருக்குது, உள்துறை சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருந்தால் சேகர்பாபு தான் பேசுவாரா? நேரு சொல்கிறது ஏதாவது லாஜிக்காக இருக்கா? அவர் நேருவுக்கு சந்தோஷமாக இருக்குது, மாட்டிக்கிட்டல நீ தானே பண்ண சாவு அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுலங்க சார், நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்திலேருந்து விலகி போயிட்டு ராம்கியோட இணைந்து அந்த துப்புரவு பணிகள் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே துப்புரவு பணியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பொய் சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அரசுகள் பொய் தான் சொல்லும், எல்லா அரசுகளும் பொய் தான் சொல்லும். பொய் சொல்கிறதுக்கு திமுக அரசுக்கு சொல்லித்தர வேண்டியதிலே உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த CITU சங்கம் தங்களது அடிப்படை உரிமையான தொழிற்சங்கம் வைப்பதற்கென்று சாம்சங் தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அப்போது அந்த சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் வீறு கொண்டு நடைபெற்று கொண்டிருந்த போது கேஷுவல் லேபர்ஸை கொஞ்சம் பேரை உள்ளே அனுப்பிச்சு, இது மாதிரி ஒரு நிர்வாகத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, AC பஸ்லலாம் எங்களை அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு 4-5 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு பேட்டி எடுத்து இவங்க போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த திமுக நிலைநிறுத்துவாங்கலாம் அப்போதே இப்படி செய்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அதே போல் திரு சண்முகம் அவர்களும் நேற்று பேசும்போது இதைத்தான் குறிப்பிடுகிறார். சாம்சங் தொழிற்சாலையில் இதே வேலையைத்தான் பண்ணீங்க, ஆனால் போராட்டம் மூலமாக தொழிலாளிகள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டார்கள். அதே போல் போராட்டம் மூலமாக இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும் என்று திரு சண்முகம் அவர்கள் சொன்னார். இதில் நீங்கள் இதை ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்ப்பது, திரு ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாக திறனுக்கு சான்று என்று இவர்கள் அடிக்கடி சொல்லுவது என்னவென்றால், 96லேயே சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்து மிகச்சிறப்பாக தனது நிர்வாகத்திறனை நிரூபித்தவர் தான் தளபதி MK ஸ்டாலின் என்று இவர்கள் திமுகவினர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே மாநகராட்சி இன்று ஸ்டாலினோட நிர்வாக திறமையை சந்தி சிரிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பது தான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட்டில் இந்த போராடும் தொழிலாளிகளும் யாரோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அது இணையதளத்தில் சுற்றிட்டு இருக்கு. பார்த்தா கீழே தொழிலாளி போராடிட்டு இருக்கான், மேலே உங்களுடன் ஸ்டாலின் போர்டில் ஒரு ஸ்டாலின் சிரித்து கொண்டு இருக்கிறார். இப்போது திரு ஸ்டாலின் அவர்களோட நிர்வாக திறமைக்கான சான்றுதான் இந்த துப்புரவு தொழிலாளிகளோட போராட்டம் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். பாருங்கள், நான் நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியில் உளவுத்துறையோட பணி, ஒரு அரசியல் என்ன என்பதை சொல்லியிருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த அல்வா அதிகாரி
முதல்வரோடு சென்று அல்வா சாப்பிடுவதில் காட்டும் கவனத்தை அவருடைய அடிப்படை பணியான உளவு தகவல்களை சேகரிப்பதை பற்றி அவர் செய்ய தவறிவிட்டார் என்பதை நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். இந்த சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய இந்த வேலையை பொறுத்தவரை பிரதான பங்கு அல்வா அதிகாரியை விட ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சென்னை மாநகரத்திற்கு என்று பிரத்யேகமான உளவுத்துறை இருக்கிறது. அது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சென்னை மாநகருக்கு மட்டும், ஏன்னா எல்லா நிகழ்வுகளும் சென்னையில் தான் நடைபெறுகிறது என்பதால் இதுக்கு பேரலாக சென்னை மாநகர காவல்துறைக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு உளவுத்துறை இருக்கிறது. 1/8/2025 முதல் மாநகராட்சி துப்புரவு தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியாது, இப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க, ஏன்பா இந்த ஏரியாவில் இருக்கிற குப்பையை பூரா நீ தான் வாரணும், 1/8 உன்னோட வேலை இது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி மாநகராட்சி முடிவெடுத்து அந்த ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு தனியார் நிறுவனத்தோட பொறுப்பாக அது ஆகிவிடுகிறது. அப்போது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மாநகராட்சியில் தற்காலிக துப்புரவு தொழிலாளிகளாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலையை இழக்கப் போகிறார்கள். கரெக்டாக? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? 1/8 அவங்களுக்கு வேலை கிடையாது. அப்போது ஒரு உளவுத்துறையோட வேலை, இவங்களுக்கெல்லாம் வேலை போகும்போது இவங்க என்ன மூடில் இருக்காங்கன்றதை கணிக்கிறது தானே உளவுத்துறையோட வேலை. 2000 தொழிலாளிகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள் இல்லையா? இந்த 2000 தொழிலாளிகளை ஆர்கனைஸ் பண்ணுறது 10 நிமிஷத்துலேயே நடக்கும்? எல்லாரும் என்ன இந்த 2000 பேர் என்ன ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க? ஒவ்வொருவரும் பறந்து ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. அப்போ அவங்க அவ்வளோ பேர்கிட்டையும் நானும் தொழிற்சங்கத்தில் இருந்ததுனால ஆர்கனைஸ் பண்ணுறதுனா என்னென்னா, இந்த பாருப்பா நாளைக்கு காலைல போராட்டம் வந்துரு, ஆர்கனைஸ் பண்ணுவோமா? ஆமாம். அப்போது குறைந்தது ஒரு வார காலமாவது இந்த போராட்டத்திற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பார்களா? 1/8 முதல் நாம் ரிப்பன் பில்டிங் வாசலில் சென்று அமர வேண்டும் என்ற இந்த திட்டம் 10 நிமிடத்தில் எடுத்த முடிவு கிடையாது. கரெக்டாக? குறைஞ்சது அந்த தொழிற்சங்கம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், ஒரு வாரமாவது ஆர்கனைஸ் பண்ணுங்க. பாருப்பா அவன்கிட்ட சொல்லிவிட்டு, நாளிலேருந்து வேலை இல்லை விட்டிங்கன்னா அப்படியே போய் நீ ராம்கீயில் பாதி சம்பளம் கொடுப்பான், அவள் தான் வந்தேன்னா நம்ம மாநகராட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது வாங்கலான்ட்டு அப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா? இதை கூட சென்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன உளவுத்துறை வச்சுருக்கிறாரு அருண் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்கிறேன் நான். இப்போ நம்ம முந்தா நாள் கூட இந்த போலி வழக்கறிஞரை வச்சு போக்சோ வகுப்பு எடுக்கிறது சம்மந்தமாக போட்டிருந்தேன். ஒரு அதிகாரி சொன்னார், பார்த்துருவாங்களாம் இவர் அருண் முதல் நாளே பார்த்துருவார். இவர் ஐயப்பன் கேம்ப் கிளர்க்கு சொன்னார்ல, அவரும் முதல் நாளே பார்த்துருவார். மறுநாள் காலையில் வந்த உடனே 10 மணிக்கு ஐயப்பனும் அவரும் உட்காந்து இந்த போலி வக்கீல் மேட்டரை எந்த அதிகாரி சங்கருக்கு போட்டு கொடுத்துருப்பாரு, அரை நாள் விவாதிப்பாங்களாம் உட்காந்து. அருண் சொல்லுவான், இவனாக இருக்குமா சார்? உடனே ஐயப்பன், சார் அவர் இல்லை சார், அவருக்கு இந்த தகவல் தெரியாது சார். அப்போ யாராக இருக்கும்? இவராக இருக்கும் சார். அப்போ இவனை என்ன பண்ணுறது? சங்கர் மேலே என்ன கேஸ் போடுறது? அந்த சேனலை எப்படி மூடுறது? புதுசாக ஒரு பையன் நிதிஷ் வந்திருக்கான், பேசியிருக்காங்க. புதுசாக ஒரு பையன் நிதிஷ்னு ஒருத்தன் வந்திருக்கான் சார், அவன்கிட்ட பைக் இல்லை சார், அவனை தான் தூக்கணும் சார். நான் இதை நகைச்சுவைக்காக சொல்லலை, உங்கள் கவனம் பூரா இதில் இருக்குது. உங்களோட வேலை எது? அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாமல் தவிர்ப்பது தான் உங்களது வேலை. தொழிலாளிகள் போராட போகிறார்கள் என்றால் உடனடியாக நீங்கள் உளவுத்துறை மூலமாக சென்னை மாநகர காவல்துறை உளவுத்துறை அருணுக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அருண் நேரடியாக முதல்வருக்கு இந்த உளவு அறிக்கையை அனுப்புவார். அப்போ முதல்வரோட கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்றால் முதல்வர் கூப்பிட்டு நேரத்தை கூப்பிட்டு, இவங்க எல்லாம் ரோட்டில் உட்கார போகிறாங்க போல இருக்கு, போய் இங்கே ரிப்பன் பில்டிங் வாசலில் யாராவது உட்காந்தாங்க, பதவி இருக்காது சொல்லிட்டேன் உடனே நைட்டாக போய் எப்போ கூப்பிடுப்பா, எல்லாரையும் வாங்கப்பா, வர சொல்லுப்பா என்று தள்ளியாவது போட்டிருக்கலாம். குறைஞ்சது ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணோம், வாசலில் உட்காராதீங்க, ரிப்பன் பில்டிங் வாசல். இன்றைக்கி 11வது நாள் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த பிறகாவது நீங்கள் பேசியிருக்க வேண்டும் அல்லவா? முத நாள் உட்கார்றாங்க, அவங்க ஒன்றும் ரகசியமாக சந்துக்குள்ளே போய் உட்காரல, ரிப்பன் பில்டிங் வாசலில் ஊரே பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா இன்னொன்று, நீங்கள் முதல்வருக்கு நல்ல பேர் வாங்கி தரதான் உங்களோட வேலைன்னு வச்சுக்கோங்க. முதல்வருக்கு வட இந்தியாவிலெல்லாம் செல்வாக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அவர் அகில இந்திய தலைவராக சித்தரித்து இந்த உங்களோட ஸ்டாலின் இது போல் பல்வேறு உருட்டுகளை உருட்டி கொண்டிருக்கிறீர்கள். பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரும் எல்லா ரயில்களும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தான் வரும். மொழியே தெரிலனா கூட அந்த வட இந்தியாவிலிருந்து வரும் அத்தனை பேரும் இவர்களை பார்த்து விட்டு செல்வார்களா இல்லையா? நான் என் மேலே உங்களுடன் ஸ்டாலின் சிரிச்சுனுக்கிறாரு, கீழே இவங்க பூரா ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இதை கூட பார்க்காத இந்த உளவுத்துறையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் என்னதான் செய்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை குறைந்தபட்சம் முதல்வர் அவர்களை பார்த்து எழுப்ப வேண்டுமா வேண்டாமா? 4 நாட்கள் யாருமே அந்த துப்புரவு தொழிலாளிகளை கண்டுகொள்ளாவிட்டால் அவர்களாக கலைந்து சென்று விடுவார்கள் என்று இவர்களுக்கு அதான் ஐடியா.
உட்காந்து எங்கே போகிற நீங்கள் அந்த கேட்டை யூஸ் பண்ணி எல்லோரும் உள்ளே போயிட்டு வாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே 4வது நாளோ 5வது நாளோ ஃபஸ்ட்டு ஷபீர் போனார், நியூஸ் மினிட்டில் போனாங்க, அப்புறம் அருள்மொழி போனார், அதுக்கப்புறம் நாம போனோம். அதற்குள் ரெட் பிக்ஸ் போனாங்க. அதற்குள் தாவேக்க நாம் சென்ற அன்று தான் தாவேக்க சென்று விட்டு வந்தார்கள். அதற்கு முன்பே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சென்று வந்து விட்டார். அந்த நம்ம போயிட்டு வந்த மறுநாள்லேருந்து பற்றிச்சுது. அங்கே வந்து அந்த வேண்டுதல் மாதிரி போராட்டம் எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எல்லாரும் எப்படி சென்றது போல் போகலைன்னா சாமி குத்தம் ஆயிடுன்ட்டு எல்லாரும் போய் தொழிலாளிகள் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உணவு வழங்குவது, குடிநீர் வழங்குவதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் என்பவரும் சென்று அங்கே குடிநீர் உணவு எல்லாம் வழங்கி இந்த வேலைகளை அவர்கள் செய்ய தொடங்கி விட்டார்கள். முக்கியமான காரணமா வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் நினைச்சது ஒரு காரணமா இருக்கலாமாங்க சார்? அதுதான் காரணம். அவங்க எல்லாரும் சமூகத்தில் கடைநிலையில் இருப்பவன் தான் அந்த துப்புரவு வேலையை செய்கிறான். அவன் வந்து அவனோட வாழ்வாதார பிரச்சனைக்காக ரோட்டில் நிற்கும்போது குறைந்தபட்சம் என்னால் முடிந்தது ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்ற அந்த சமூகத்தின் மனசாட்சி தான் இவ்வளோ பெரிய தள்ளுகிறது. வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து இவங்க விளம்பரத்துக்கு போகிறாங்க, இதுக்கு போகிறாங்கன்றதுலாம் இதெல்லாம் சும்மா பேச்சு இல்லை சார். இப்போ வந்துட்டு பல கட்டமாக வந்து அரசு வந்துட்டு இந்த தூய்மை பணியாளரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்துட்டு நாங்கள் அதிகாரி கூட மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம், இனிமேல் யாரு கூட நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு காட்டமான பதிலை சொல்ல வேண்டியதுக்கான அவசியம் என்ன சார்? அது சொல்கிறேன். அதற்கு முன்பு வந்து ஒவ்வொருவரும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அமைப்பாக இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், உங்கள் பாடகி சின்மைக்கெல்லாம் என்ன இருக்குது? ஐயோ இன்னும் அவன் குப்பாவரம் ரோட்டில் உட்காந்துருக்கான், என்ன கவர்மெண்ட் இது கண்டுக்காமல் போகுது, நான் போய் என் பங்குக்கு ஏதாவது செய்து விட்டு வருகிறேன் என்பதற்காகத்தான். அமைச்சரிடம் பேச மாட்டோம் என்று, நாங்கள் அதிகாரிகளிடம் தான் பேசுவோம் என்று இவர்கள் இந்த இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்ததற்கு காரணம் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய விதம். விகடனில் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்றது டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து வேற எங்கன்னா உட்காந்துக்குங்க, இது அரசின் கொள்கை முடிவு சம்மந்தப்பட்டது, நீங்கள் வேணால் கலைஞ்சு போனீங்கன்னா கொள்கை முடிவே நான் மாத்திரேன்லாம் உருட்டியிருக்காங்க. பாதி ஜோன் போயிடுச்சு, கடைசி 2 ஜோன் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்டேஜில் தான் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இவங்க கலைஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போராட்டம் நடத்த விடுவாங்களா? இப்போது ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இனி ஜென்மத்துக்கும் சென்னை கடற்கரையில் எந்த போராட்டமும் நடத்த முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த சமயத்தில் அரசு காவல்துறையும் எடுத்த கொள்கை முடிவு விட்டாங்க. ஏதோ லேசாக அப்போ தான் இந்த ஓபிஎஸ் டிரான்சிஷன் நடந்த சமயம்னு நினைக்கிறேன். இவர் ரிசைன் பண்ண இந்த தர்ம யுத்தம்லாம் தொடங்கிய சமயமா ஏதோ ஒன்று தெரியல. போய் கொஞ்சம் கூட்டம் சேருதுன்னு விட்டாங்க. என்னப்பா 50 பேர் இருக்காங்கன்னு பார்த்தா மறந்து அன்றைக்கி சாயங்காலமே 5000 பேர், அதுக்கப்புறம் பார்த்தா 50,000 பேர். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி கிட்ட போகிறதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய வன்முறையோடு தான் அந்த கூட்டத்தை கலைக்க முடிந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு பீச்சில் வயதானவர்களை கூட ஒன்றாக கூட விடாத ஒரு கொள்கை முடிவை அரசு எடுத்து விட்டது. ஸோ இப்போ ரிப்பன் பில்டிங் வாசல்லேருந்து இவங்க காலி செய்தார்கள் என்றால் திருப்பி இவங்களை போராட்டம் நடத்த விடுவாங்களா? ரிப்பன் பில்டிங் வாசலில் உட்காந்துருக்கிறதுனால தான் இன்றைக்கி போய் இத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நீங்கள் இவர்கள் கொடுக்கும் இடமான அந்த சுவாமி சிவானந்தா சாலையின் அந்த சந்துக்குள் இவர்களை போராட்டம் நடத்த விட்டால் சாவுங்க அங்கேன்னு விடுவாங்களா மாட்டாங்களா? ஸோ மீண்டும் நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு போராட்டம் நடத்துறதுக்குன்னு ராஜரத்ன ஸ்டேடியம், சேப்பாக்கு கெஸ்ட் ஹவுஸு, சிவானந்தா சாலை என்று 4-5 இடங்களை வைத்திருக்கிறார்கள். நாம் எந்த போராட்டம்னு கேட்டாலும் இவர்கள் அங்கே தான் இடம் கொடுக்கிறார்கள். அப்போ தொழிலாளிகள் அங்கே வாசலில் போய் உட்கார்றாங்களே, ஒருவேளை இவர்கள் தொடர்ந்து இங்கேயே அமர்ந்தால் இவர்களை எப்படி அகற்றுவது என்ற அச்சமும் கவலையும் அரசுக்கு இருந்திருந்தால் அமர அனுமதித்திருப்பீர்களா? இல்லை, மிரட்டினா பயந்து ஓடிடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போதெல்லாம் கூப்பிடும்போது ஆளுங்க கூப்பிட்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி சேகர் பாபு அவரும் வரும்போது என்ன முதலமைச்சரை பார்த்து சாபம் விடுறீங்க, முதலமைச்சர் குடும்பத்தை நாங்கள் தான் அனுமதிச்சோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. 4 நாள் உட்காந்து நம்ம விரட்டினா ஓடிடுவாங்கன்னு நினச்சிருப்பாரோ? அப்படி நினைப்பதை விட குப்பவார ஜனம் இவங்களால என்ன பண்ணிட முடியும்? தினக்கூலி, நீ ஒரு நாள் வேலைக்கு போக வேண்டிய போகவில்லை என்றால் இன்றைய கூலி உனக்கு கிடையாது. 3 நாள் போனனா வயிற்றுக்கு இல்லாமல் வந்துடுவாங்க. அதனால தான் 4 நாட்கள் கழித்து அந்த 3000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ புரிஞ்சுக்கணும் மாலதி, இதை இந்த தொழிலாளிகளை போராட்டம் நடத்த விடாமல் தடுப்பது, இதையெல்லாம் தாண்டி இவர்களோட கவனம் முழுக்க ராம்கி நிறுவனத்திற்கு ஆள் பிடித்து கொடுப்பதில் தான் இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ சார், ஒரு பக்கம் இவங்க போராட்டத்தில் உட்காந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் சென்னை தூய்மையா இல்லை.
அங்கே இங்கன்னு குப்பைகள் அப்படியே கிடக்கு. காரணம் என்னன்னா, ராம்கியோட வேலை என்ன? துப்புரவு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது. அவங்களால புது துப்புரவு பணியாளர்களை பணிக்கு அமர்த்த முடியல. அங்கேயே ராம்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கூப்பிட்டு யோ ஒன் டெண்டர் கேன்சல் அப்படின்னு சொல்ற முடியும் அவங்களால? அந்த 10% திருப்பி கொடுப்பீங்களா நீங்க? நேருவோட ஒத்துக்கொள்ள மாட்டாரதுக்கு 210 கோடி. சரி சார், வேலை நடக்கணும்ல சார், அங்க இங்க குப்பையும் கூலமா கிடக்கு. இன்று கூட புகைப்படங்கள் வந்திருக்கிறது செய்தித்தாள்களில். குப்பை வார முடியாமல் சிக்கல் ஏற்படுது. அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, ஒருத்தவங்க 6000 ரூபாய், எங்களோட 6000 ரூபாய் போதுன்னு ஒருத்தவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு நீங்க டெண்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க வேலையே செய்யல. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான். ஸோ தொடக்கத்தில் இதை ஏன் அனுமதித்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்படி பிரச்சனை ஃபஸ்ட்டு சேகர்பாபு எனக்கு நீ கொடுக்காம நீ எப்படி மெட்ராஸில் குப்பை வர்ற என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சேகர்பாபு தூண்டிவிட்டு, அதாவது என்னென்னா, ஒரு வீட்டை கொளுத்துறது ஈஸி, போய் அந்த குடிசையில் மூளையில் தீ வச்சிங்கன்னா பற்றிக்கும், அணைக்கிறது அவ்வளோ ஈஸியா? இதைத்தான் சேகர்பாபு பார்த்துட்டு நீங்கள் மாட்டினுக்கிற. லேசாக பற்ற வச்சு கொஞ்சம் எரிஞ்ச பிறகு ராம்கி அண்ணே குப்பை வர முடியலன்னு சொன்னோன்னே, நேருக்கு மட்டும் கொடுக்குற பார்க்குறியா என்று வந்தார். இப்போது சேகர்பாபு சொல்வதே அவர்கள் கேட்பதில்லை. இவர்களோட தொடக்கத்தில் இவர்களோட கவனம் முழுக்க ராம்கி நிறுவனத்திற்கு ஆட்களை பிடித்து கொடுப்பது தான் இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளின் தொடர்பு எண்களை அரசு வாங்கி கொண்டிருக்கிறதுன்னு. அவங்ககிட்டலாம் போயிட்டு நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்குற சார்? மாதம் ஒரு 8000 தராங்க, இங்கே 15000 ரூபாய் வா என்று. ஹாஸ்பிட்டலில் பெரிய அளவில் வேலை இருக்காதுன்றாக ஒருவேளை கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு தானே, இந்த 8000 தான் நான் வாங்குறேன், இங்கே 14000 ரூபாய் இஎஸ்ஐ உண்டு, பிஎஃப் உண்டு, 3000 ரூபாய் ஊக்கத்தொகை உண்டு, உடனடியாக பணியில் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க கவனம் முழுக்க ராம்கி நிறுவனத்திற்கு ஆட்களை பிடித்து கொடுப்பதாக இருந்தது என்பதால் இவங்க ஒரு 4 நாள் கூலி இல்லைன்னா காஞ்சு போய் ராம்கியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் அதில் இருந்ததுனால இந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் உட்காந்தா ஊரே வேடிக்கை பார்க்கவும், மீடியா வரும், இவங்களை அடித்து மற்றவர்களைப் போல அடித்து வன்முறையை பிரயோகிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இந்த போராட்டம் நமது கட்டுப்பாட்டில் இல்லாமல் கையை மீறி போய்விடும். அப்போது அரசுக்கு அசிங்கம், நிர்வாகத்திற்கு அசிங்கம், எல்லோருக்கும் அசிங்கம் என்ற அந்த தொலைநோக்கு பார்வை எல்லாம் இவர்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை. இதை கணிப்பது தான் உளவுத்துறையோட வேலை. புரியுதுங்களா? ஒரு விஷயம், ஒரு தொழிலாளிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள் போராட்டத்தை தொடங்குகிறார்கள் என்றால், சார் எலெக்ஷன் டைம், இந்த நேரத்தில் விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினாங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன்ட்டு போவாங்க. அதிமுக இதை பயன்படுத்தி கொள்ளும், தாவேக இதை பயன்படுத்தி கொள்ளும், நாம் தமிழர் இதை பயன்படுத்தி கொள்ளும், எல்லோரும் இதை பயன்படுத்துவார்கள். ரொம்ப இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஆசிரியர் ஐயா வீரமணி துப்புரவு தொழிலாளிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக அரசு சமூக நீதி கோணத்தில் இதை அணுகி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும்னு அவரே அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்றால் பாருங்க. அழுதுட்டே கொடுத்துருப்பாரு போல இருக்கு. என்னெல்லாம் பேச வைக்கிறீங்களே. திமுக அரசுக்கு ஏதாவது ஒன்றென்றால் முதலில் துடிதுடிப்பவர் ஐயா வீரமணி தான். அவரே கொடுத்திருக்கிறார் என்றால் பிரச்சனை இப்படி கையை மீறி போயிடுச்சு. பார்த்தீங்களா? இன்னொன்று, இந்த நீங்கள் திமுக காரராக இருந்தால் கூட வெளிப்படையாக துப்புரவு தொழிலாளிக்கு என்ன எவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் வெளிப்படையாக பேச முடியுமா? ஒட்டுமொத்த சமூகமும் மேலே விழுந்து புடுங்கி பிராண்டிடும். ஸோ அப்படி ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எவ்வளவு கவனமாக அணுகியிருக்க வேண்டும். ஸோ சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அதிகாரிகளை அதிகாரத்தில் வைத்திருப்பதன் காரணமாக மட்டுமல்லாமல் இந்த அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என்று அவர்களது கட்டுப்பாட்டில் முதல்வர் இருக்கும் காரணத்தால் தான் 11வது நாளாக சென்னை நாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியும் நாறுகிறது. இங்கே ரோட்டில் படுத்துக்கிட்டு இங்கே சாலை ஓரத்தில் அமர்ந்துக்கிட்டு 11 நாட்களாக போராட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திருப்பூரில் போய் நலத்திட்ட உதவிகளை திறந்து வைக்கிறீங்கன்னா இது எப்படி எடுபடும் என்பது ஒரு முதல்வருக்கு தெரிய வேண்டாமா? சென்னையில் தமிழகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கிரைசிஸ் இது போன்ற ஒரு சம்பவமே நடக்காதது போல் நீங்கள் திருப்பூருக்கு சென்று இன்று தற்போது நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து கொண்டிருக்கிறீர்களே, மக்கள் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? சென்னையில் இங்கே போராட்டம் நடக்குதுன்னா திருப்பூர் மக்கள் மட்டும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்களா? அவங்க சிரிக்க மாட்டாங்களா உங்களை பார்த்து? நீங்கள் இப்போது தொடங்கி வைக்கும் பல்வேறு திட்டங்களான உங்களுடன் ஸ்டாலின், நலன்காங்கு ஸ்டாலின், தாயுமானவர், இந்த திட்டங்கள் எல்லாம் மாநகராட்சி தொழிலாளர்கள் வீதிகளில் போராடி கொண்டிருக்கும் போது எப்படி மக்களிடையே எடுபடும்? இது உங்களது நிர்வாக தோல்வியை தானே காட்டுகிறது. உங்ககிட்ட வேலை செஞ்சவனோட குறையை நீ தீர்க்க முடியல, மக்களுக்கு முகாம் நடத்தி எப்படி 45 நாளில் நீ குறையை தீர்த்து வைப்ப? 4.5 வருஷமாக தீர்க்காத குறைய நான் எழுதி வச்சுக்குங்க. இன்னும் போக போக இந்த அரசு எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் இந்த அதிகாரிகளால் சந்திக்க போகிறது என்பதை
நாமும் பார்க்கத்தான் போகிறோம், தமிழகமும் பார்க்கத்தான் போகிறது. சார் எல்லா கட்சிகளுமே வந்துட்டு இந்த போராட்டத்தை அரசியல் ஆக்குறாங்க. அப்படி இருக்கப்பயும் முதலமைச்சர் அமைதி காக்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன சார்? எல்லா கட்சிகளும் அரசியல் ஆக்குவார்கள், அது அவர்களது வேலை. முதலமைச்சர் ஏன் அமைதி காக்கிறார் என்றால், தெரிஞ்சாதானப்பா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. இன்னும் கூட தெரியலையாங்க சார்? தெரியலன்னா விஷயம் தெரியும், எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல. நேருக்கிட்ட கூப்பிட்டு என்னங்க அவங்க துறையில்னா, அண்ணே நான் இது தூண்டி விட்டது சேகர்பாபுண்ணே, அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொன்னால் சேகர்பாபு தீக்கிறேன்ட்டு போராடி கொண்டிருக்கிறார். அவராலும் முடியவில்லை. முதல்வர் இதை கையில் எடுக்க வேண்டும். முதல்வர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி பழக்கப்பட்டவரே கிடையாது. அலுங்காமல் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் போய் நாற்காலியில் அமர்ந்து முதல்வர் பதவினா ரொம்ப ஈஸி போடுவதுக்கு, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ அதுக்கும் டூப்பு போட்டுட்டாங்க. ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தால ரெகுலராக அதுக்கும் ஒரு டூப்பை போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு ஒரு டூப்பை போட்டு ஷூட்டிங் எடுத்துக்காங்க. பார்த்தியா, அனுப்புகிறேன் இந்த வீடியோ. கஷ்டமாக இருக்குது. இன்னும் எப்போ பார்த்தாலும் என்னையே ஷூட்டிங் எடுக்க சொல்லிட்டு, சரி அதுக்கு ஒரு டூப்பை போடு. இதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். மக்கள் நிர்வாகத்திறனற்ற இந்த பொம்மை முதல்வரின் ஆட்சியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மாநகராட்சி தொழிலாளிகளின் இந்த போராட்டம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். இது இந்த அரசின் மீது, இந்த அரசின் நிர்வாக தோல்வியின் மீது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். தேர்தலில் நிச்சயமாக இது எதிரொலிக்கும். சார், புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது உளவுத்துறை வந்துட்டு ஜாதி ரீதியாக பிளவுபட்டு கிடக்கு, அதிகாரிகள் நேர்மையாகவும் இல்லை, அரசாங்கமும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதுக்கு காரணமாக தான் இந்த ஜாதிய ஆணவ கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அவங்க முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர், விசாரித்து ஒரு விபரம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல. உளவு பிரிவில் முக்கிய ஜாதியினர் இருப்பதாகவும் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்தி உள்ளது அப்படின்றது தான் இந்த செய்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பல மாதங்களாக நான் இதை வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். அந்த காலத்தில் வந்து தென் தமிழகத்தில் அந்த பக்கம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதிகளை சேர்ந்த ஆய்வாளர்களை நியமிக்கவே மாட்டார்கள். தென் தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 3 ஜாதிகள் அதிக எண்ணிக்கையில் அந்த பக்கம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நாயுடு, செட்டியார், பிராமணர்கள், ரெட்டியார்ஸு இது போன்ற சாதியை சேர்ந்தவர்களை வந்து அங்கே நியமிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரிப்போர்ட்டு நியாயமாக வரும். இப்போ தென் தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சாதியால் அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், அந்த சாதியை சேர்ந்தவர் அனுப்பக்கூடிய உளவுத்துறை அறிக்கை நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் இருக்காது என்பது அது யதார்த்தம். இங்கே ஜென்யூனாகவே அனுப்பினாலும் கூட ஒரு சரி இவர் அந்த காஸ்ட்டை சேர்ந்ததுனால வந்து இப்படி அனுப்பியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் ஏற்படும். அந்த அறிக்கையோட ஃபேர்னஸில் இயல்பாக அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படும். தென் தமிழகத்தில் காவல்துறை ஒருதலைபட்சமாக சாதி பார்த்து செயல்படுகிறது. போலீஸ் உளவு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளில் முக்கிய ஜாதியினர் உள்ளனர். அவர்களில் சிலரை உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும். அதிகாரிகள் நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் ஆகஸ்ட் 17 வந்து கவின் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார். இது பல நாட்களாக நாம் வலியுறுத்தி வருவது தான். தமிழகத்தில் முக்கிய அதிகாரியாக இருக்கும் அருட்தந்தை அவர்கள் ஒரு மோசமான ஜாதி வெறியர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் தெரிந்த ஒரு விவகாரம். அப்படியே ஆனால் வந்து ஒரு பரிசுத்த ஆவி போல் அவர் பேசுவாரே ஒழிய, ஆனால் மோசமான ஜாதி வெறியர். அவர் மதுரையில் பணியாற்றிய போதும் சரி, அதற்கு பிறகு சென்னையில் தலைமையகத்தில் உளவு பிரிவிலும் பிறகு சட்டம் ஒழுங்கிலும் அவர் பணியாற்றும் போதெல்லாம் அவர் சாதியை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளை தென் தமிழகத்தில் குறிப்பாக உளவு பிரிவில் அவர் நியமித்திருக்கிறார். இதனால் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டிய உளவு பிரிவு சாதி சார்பாக செயல்படுகிறது என்ற அந்த குற்றச்சாட்டுகளை நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பல முறை நான் இதை வலியுறுத்தியிருக்கிறேன். இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிப்படையாகவே இந்த குற்றச்சாட்டை வைத்து விட்டார். இது என்னென்னா, இப்போ பார்க்குறதுக்கு என்னங்க அவருக்கு வேண்டிய ஜாதி அவர் ஜாதி ஆளை நியமிக்கிறாரு அப்படின்ட்டு தோணும். என்றாவது சமூக பதற்றம் ஏற்படும் போது தான் இதன் முக்கியத்துவம் என்னவென்பது வரும். இங்கே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சொசைட்டி. எப்போ ஒரு சின்ன தீப்பொறி, எப்போவுமே அங்கே பதற்றம் தான், லொடுக்குன்னு அறுவாலை தூக்கிட்டு சுற்றுறாங்களே. அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்போது பெரிய சமூக பிரச்சனையாக இது மாறும் என்பதையே சொல்ல முடியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக 24 மணி நேரமாக அங்கே என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணி ப்ரிசைஸாக பாரபட்சமின்றி ரிப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய உளவு பிரிவின் பிரான்ச்சஸ், டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த துறை செயல்பட வேண்டும். அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட டிட்டாச்மெண்ட்டுக்கு பொறுப்பாக ஆய்வாளர் தலைமையில் தான் அந்த டிட்டாச்மெண்ட்டு இயங்கும். அதில் பெரும்பாலான அதிகாரிகளை அருட்தந்தை அவரது சாதியை சேர்ந்தவர்களாக நியமித்து விட்டார். இதை தான் டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிடுகிறார். சார், நம்ம ஏற்கனவே பேசணும், அந்த சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அருவாளாக வச்சுட்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு,
இப்போ அதெல்லாம் கரெக்டாக கவனிச்சிருப்பாங்களோ சார்? இப்போ இவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா, அது சரியா இருந்திருந்தா? ஆமாம், இதுதாம்மா உளவுத்துறையோட வேலை. நீங்கள் யூடியூப்பில் என்ன பேசுகிறான், அதிகாரிக்கு எதிராக எவன் பேசுகிறான்றது கண்காணித்து ரிப்போர்ட் போட்டு அவன் மேலே கேஸ் போடுறதுல இவ்வளோ கவனம் செலுத்துறீங்களே, இது உங்களுடைய வேலை இல்லையா? திரு சுர்ஜித் அவர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ரைட்டா? திடீரென்று ஒரு 3 மாதத்துக்குள் அவரோட போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் அருவாளை வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்றதை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். யார் இப்போ அந்த பையன் சுர்ஜித்னு? இது உளவுத்துறையோட வேலை. யார் இந்த பையன் புதுசாக ஒரு அருவா பூ வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டி போடுறான்னு சொன்னோடனே விசாரிச்சானா, சார் அவங்க அப்பாவும் அம்மா 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு சொன்ன உடனே டிபார்ட்மெண்ட்டில் நார்மலாக உளவுத்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இவங்களே கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க, இல்லைனா ரிப்போர்ட்டு போட்டு மேலே அனுப்பிச்சிடுவாங்க. மேலே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவர் 2 பேரும் ஆர்ம்ட் ரிசர்வில் வேலை செய்கிறாங்க. ஆர்ம்ட் ரிசர்வுக்கு நோட்டு போய் ஆர்ம்ட் ரிசர்வில் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வருது, பையனை அடைக்க வைக்கலன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் 2 பேரும் திருநெல்வேலியில் தானே வேலை பார்க்குறீங்க, 2 பேரும் சென்னையில் போய் ஆவடி பட்டாலியனில் வேலை பாருங்கன்னு சொன்னால் முடிஞ்சிச்சா? புரியுதா? இப்படி தான் பண்ணுவாங்க. கூப்பிட்டு வான் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லு. பண்ணலன்னா 2 பேரும் இன்னொன்று 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்க விட மாட்டோம். ஒருத்தர் ஆவடி, இன்னொன்று திருச்சி ஆர்ம்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்கன்னா அப்போ தான் பயம் இருக்கும். இன்னொன்று அவங்க உடனே கேட்டுருவாங்க. அப்போ இதை நீங்கள் கண்காணிச்சிருந்தீங்கன்னா, குறைஞ்சது அந்த ஃபோட்டோ போடுறது, இன்ஸ்டாலேருந்து அருவா ஃபோட்டோவை போடுறதை நீங்கள் கண்காணிச்சிருந்தீங்கன்னா, கூப்பிட்டு வான் பண்ணியிருந்தா இது கவின் கொலையளவு செல்லாமல் தடுத்திருக்கலாமா? இதுதானே உளவு பிரிவோட வேலை. மீண்டும் மீண்டும் இந்த உளவு பிரிவோட தோல்வி எப்படி சமூகத்தில் பிரதிபலிக்கிறது தெரியுதா? சார், இது தோல்வின்றதை தாண்டி அவங்க தான் வந்து அந்த ஜாதியை வளர்க்குறாங்கன்றது தான் சார் இவரோட குற்றச்சாட்டு. ஆமாம், அதுதான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்? அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது இந்த சுர்ஜித்தோட எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று பார்த்தாலே, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர் இப்படி போடுறாருன்னா பதிலுக்கு மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் அவனும் போடுவான். ஓகேவா? அப்போ இதுக்கு எல்லை எது? இது எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கும். இவன் ஒரு 4 ரீல்ஸ் போடுவான், அருவா வச்சுக்கிட்டு அவன் ஒரு 4 ரீல்ஸ் போடுவான், எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஊர் திருவிழா ஏதாவது ஒரு இடத்துல வெட்டிக்குவாங்க. அதுக்கு தான் இதை தடுக்கிறது. புரியுதுங்களா? நீ அருவா வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது வீரமில்லை என்பதை அந்த பையன், சின்ன பையன், சுர்ஜித்னு சின்ன பையன், கூப்பிட்டு அவனுக்கு உணர்த்தி, தம்பி நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தான், அவன் இன்றைக்கி லைஃப்பை தொலைச்சிட்டு ஜெயிலில் போய் ஆயுளுக்கும் சிறையில் இருந்திருக்க மாட்டான். இதுதான் உளவு பிரிவோட ப்ரிசைஸ்லி இதோட வேலை. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தாமல் வளர விட்டுறதோட விளைவு தான் கோவில் திருவிழா நடக்கிற அன்னைக்கு போய் வெட்டுக்குத்தில் போய் முடியும். கவினோட அப்பா சார் அந்த ஒரு போலீஸை சொல்லி அவரோட சமூகத்தை வளர்க்குற வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு, போலீஸ் வேலையை அவர் பார்க்கலன்னு சொன்னார். வந்துருச்சா? இதுதான் சிக்கல். நான் இப்போ சொன்னேன்னா, இப்போ இந்த டாபிக் தொடங்கும் போது நான் சொன்னேன்னா, தென் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் சாராத ஆய்வாளர்களை பார்த்து தான் அங்கே போடுவாங்க. என்னென்னா, இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கவின் அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? அதுக்கு என்ன காரணம்? இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர். இப்போது ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன். 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இருக்கார். அவரை போட்டால் கவின் அப்பா இது மாதிரி பேச முடியுமா? எனக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம், என்னையா ஏன் போட்டு இழுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த சார்ஜே வராது. அவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை, அதுவும் அங்கே தென் தமிழகத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக அந்த ஆய்வாளர் இருப்பதனால கவின் அப்பா இயல்பாக சொல்கிறாரு. நீங்கள் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் இதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறீங்க. அவர் கவின் அப்பா சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யே, அவர் அந்த மாதிரி காசி பாண்டியன் ஆர் சம்திங் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர், அவர் சொல்கிறது பொய்யே, அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாலும் அதுக்கு ஏன் சார் இடம் கொடுக்குறீங்க? ஏன் இடம் கொடுக்குறீங்க? வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? அந்த 3 சமூகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்காங்களா? எவ்வளவு சமூகங்கள் இருக்குது. வட தமிழகத்தை சேர்ந்த ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் அங்கே போடுங்க, இந்த பிரச்சனையே வராது. கரெக்டாக? இதை 90ஸ்லேருந்து இதை பண்ணினாங்க. குறிப்பாக 1995 கொடியங்குளத்தில் ஒரு மிக மோசமான கலவரம். அதில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட. அதை வச்சு தான் இந்த சினிமா தனுஷ் படம், ஏதோ ஒரு மாரி செல்வராஜ் எடுத்த படம் கூட ஒன்று வந்துச்சு, கர்ணன் நினைக்கிறேன், அது படம்லாம் வந்துச்சு. அதை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை அது. அதற்கு பிறகு பாலிசி டிசிஷனாக இந்த துறை எடுக்குது. அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக உளவுத்துறை. இப்போ நீங்கள் அங்கேயே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குன்னு வச்சுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவர் சமூகம் சார்ந்து என்ன டீல் பண்ண போகிறாரு? சட்டம் ஒழுங்கில் போடக்கூடாது, உளவுத்துறையில் போடக்கூடாது. அதே அந்த சமூகத்தை 3 பெரும் சமூகங்களை சேர்ந்த ஆய்வாளர்களை மதுவிலக்கில் போட்டிங்கன்னா அங்கே இந்த பிரச்சனை வராது. கரெக்டாக? குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது, அங்கே போட்டால் இந்த பிரச்சனை வராது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டால் பிரச்சனை வராது. கிரைம் பிரான்ச் ஐடியில் போட்டால் கூட இந்த பிரச்சனை வராது. சட்டம் ஒழுங்கில் போடக்கூடாது, உளவு பிரிவில் போடக்கூடாது. இதை 90ஸ்ல அந்த 95 கொடியங்குளம் கலவரத்திற்கு பிறகு இதை ஒரு பாலிசியாக ஸ்டேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. தங்களது அடிப்படைகளை மறந்த காரணத்தால் இன்றைக்கி கவினப்பா ஒரு சார்ஜ் சொல்கிறாரு, அது ரெலவெண்ட்டாக இருக்கா? நமக்கும் அவர் சொல்கிற சார்ஜில் உண்மையா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா? இது தவிர்க்க வேண்டாமா?
ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், ஜஸ்டிஸ் ஷுட் அப்பியர் டு பி டன். ஒரு அரசு நியாயமாக செயல்படுவது மட்டும் போதாது, நியாயமாக செயல்படுவதாக மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அதை இந்த அதிகாரியை ஜாதி வரி பிடிச்ச அதிகாரி தூக்கிங்க நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அப்புறம் எப்படி நடக்கும்? இன்னமும் வந்துட்டு இந்த சமூக வலைதளங்களில் சுஜித் தேவர், மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அந்த இதெல்லாம் ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. இன்னும் உளவுத்துறை என்ன சார் பண்ணிக்கிருக்கு? அதை தடுக்கணும்ல சார். ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு சாவு நடக்கட்டும். அதுதான் இந்த மாதிரி நீ இந்த ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டை க்ளோரிஃபை பண்ணாலே யூ ஆர் லயபிள். இதுக்கு தான் இந்த ஆணவ படுகொலை தொடர்பான சட்டம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் திரு சுர்ஜித் அவர்கள் செய்தது ஒரு ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையை கொண்டாடுவதும், அந்த ஆணவ படுகொலையில் ஈடுபட்டவரை மாவீரன் என்று சமூக வலைத்தளங்களிலோ மற்ற இடங்களிலோ கொண்டாடுவதும் தண்டனைக்குரிய குற்றம். ஒரு 2 வருஷம் பனிஷ்மெண்ட் அதுக்குன்னு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா போடுவானே அவனது போஸ்ட்டு. நீ ஏன் போடுறேன்னு வச்சுக்க, மாவீரன் சுர்ஜித்னு போட்டேன்னா உன் மேலே 2 வருஷம் தண்டனைக்குரிய ஒரு கேஸ் எஃப்ஐஆர் வரும்னு சொன்னால் போடுவியா நீ? குறைஞ்சபட்சம் சார் எச்சரிக்கை விடுக்கலாம் சார். பண்ணலாம். நான் எடுத்தோன்னே எல்லாரையும் தூக்கி போட்டு இந்த போஸ்ட் போட்டதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு லைஃபை கெடுங்கலாம் நான் சொல்லலை. இது தண்டனைக்குரிய குற்றம்னு சொன்னால் எத்தனை பேருப்பா போடுவான்? எவனுமே போட மாட்டேன். அவ்வளோதான் பாஸ். இதுக்கு தான் இந்த ஆணவ படுகொலைக்கான சட்டம், சிறப்பு சட்டம் வேண்டும் என்று கேட்பது. இதை கண்டுகொள்ளாமல் விடுறது இன்னும் ஜாதியை வளர்க்குறது தான் சார் வளர்க்குறதுக்கு தான் இப்போ மாவீரன் சொல்கிறாங்கல்ல சார். இப்போ கவினோட அப்பா கூடலாம் தொடர்ந்து தொடர்பில் இருந்தவர் திருமாவளவன். என்னைக்கோ இறந்து போன எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்கள பற்றி இன்னைக்கு பேசுகிறாரு. ஆனால் இப்படியான ஒரு சார்ஜஸை திருமாவளவன் ஏன் வைக்கல? கோரிக்கையை ஏன் சார் வைக்கல? திருமாவளவன் எல்லாம் முழுக்க முழுக்க திமுகவின் கூலிப்படையாக மாறிவிட்டார் என்பதைத்தான் நாம் அவரது நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய அமைப்பு தொடங்கியதே தலித்துகளின் நலனுக்காக. அவருடைய அமைப்பு லட்சியம் என்பதே தலித்துகளுக்கு அதிகாரம் பெற்று தருவதற்காக என்றுதான் தொடக்கத்தில் சொல்லி கொண்டிருந்தார். அதுதான் உங்கள் கட்சியோட நோக்கம். 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் தொடர்ந்து தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஆட்சிக்கு பல்லக்கு தூக்கி கொண்டுட்டு அவர்களுடைய சிக்கல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இறந்து பல ஆண்டுகளான தலைவர்களை பற்றி அவர்கள் மீது சாதி சாயம் பூசும் சர்ச்சைகளை இவர் திருமாவளவன் அவர்கள் எழுப்புகிறார் என்றால் இவர் திமுக கூலிப்படம் தானே, வேற என்ன? எங்கே பார்த்தாலும் கவின் ஃபோட்டோவோட போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க விசிகாவும். இப்போ இவரோட நோக்கம் திமுக கவர்மெண்ட்டை ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாற்றுவது, மடைமாற்றம் செய்வது. கருணாநிதியோட நினைவு நாள் வருதுன்னா கருணாநிதியை போன்ற மிகச்சிறந்த தலைவர் கிடையாது. தமிழறிஞர், பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒருவர் தொல்காப்பியத்துக்கு விளக்கவுரை எழுதும் அளவுக்கு தனது புலமையை தனது சொந்த முயற்சியால் வளர்த்து கொண்டார். தமிழக அரசியலை 50 ஆண்டுகள் தன்னை சுற்றி சுழற வைத்தார். அது உண்மை. பேசிட்டு போங்க. இவர் பிராமணர், அவர் பிராமணர். அவங்களுக்கு வேலையே கருணாநிதி திட்டுறது. ஏன் கருணாநிதியின் பேரை சொல்கிறாங்க, கலைஞர் என்று அவர் சொல்ல வேண்டாமா? தேவையாது. இப்போ தெரியுதா? ஆளுங்கட்சியின் கூலிப்படையாக ஊதுகுடலாக திருமாவளவன் மாறிவிட்டார். திருமாவளவனும் அவரது கட்சியும் இருக்கும், தொண்டர்களும் வாக்காளர்களும் அவரோடு இருக்க மாட்டார்கள். அதை 26 தேர்தல் உறுதி செய்யும். பாருங்கள் சார், பொது நிதியை பயன்படுத்தி ஒரு சாலை அமைச்சிருக்காங்க. அதுக்கு 25 வருஷம் சுங்கச்சாவடி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி தந்திருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. டிடி நெக்ஸ்ட்டில் தான் இந்த செய்தி வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டு ஜெகநாத் என்பவர் எழுதியிருக்கிறார். வழக்கமாக இந்த டோல்லாம் வாங்குறதோட கான்செப்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு வாங்குறாங்க? காரில் போகிறோம், எதுக்கு டோல் வாங்குறாங்க? சார், அதாவது தனியாருக்கு டெண்டர் விடுவாங்க சார். அவங்க அந்த நிதியில் ரோடு போட்டிருப்பாங்க, அதை வசூலிக்கிறதுக்காண்டி. ரைட்டா? இதுதான் கான்செப்ட். இந்த சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, CORR என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரோடு முழுக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையால் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட சாலை. சரியா? இதில் ஒரு பெரிய ஊழல் இருக்குன்ட்டு எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நிதி சொன்னது போல் எப்படி இருக்குன்னா, லேண்டை கவர்மெண்ட் கொடுக்கும். பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், BOT மெத்தடுன்னு சொல்லுவாங்க. பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போது சென்னையிலேருந்து திண்டிவனம் வரைக்கும் ஒரு ஹைவேஸ் போடணும்னு வச்சுங்க. கவர்மெண்ட்டு லேண்டை கொடுத்துரும். நீங்கள் தான் அந்த தனியார் நிறுவனம்னா அந்த ரோடை நீங்கள் போடணும். ஆப்ரேட் ரோடை போட்டு அதை பராமரிக்கணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். இப்போ இந்த ரோடு போடுறதுக்கு 10 கோடி ஆகுதுன்னா நீ 25 வருஷத்துக்கு உனக்கு இந்த ரோடை கொடுத்துரும். நீ இந்த ரோடை பராமரிச்சுட்டு 25 வருஷத்துக்கு நீ அந்த ரோட்டில் போகிற வண்டிக்கிட்டெல்லாம் டோல் வாங்கிக்கணும். வாங்கும்போது இந்த 25 இன்றைக்கி ஆரம்பித்து இந்த 25 வருஷத்துக்குள்ளே நீ போட்டல, முதல் போட்டு நீ இந்த ரோடு போட்டல, இந்த காஸ்ட்டை நீ 25 வருஷத்தில் ரெக்கவரி பண்ணி முடிச்சிடுவேன். முடித்த உடனே 25 இயர்ஸ் கழிச்சு உன்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு அது ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துடுதுல. அரசாங்கத்தோட நிலத்தில் போட்ட ரோடு தானே, அந்த ரோடு அரசாங்கத்துக்கிட்ட வந்துடும். சரியா? இதுதான் கான்செப்ட். இதுதான் நானும் புரிஞ்சுக்கிட்டது. இந்தியா பூரா இப்படி தான் இருக்குது. இப்போது இந்த சென்னை அவுட்டர் ரிங் ரோடை பார்த்தா இது முழுக்க மக்கள் வரிப்பணத்தில் 2000 கோடி செலவில் இந்த சாலை வண்டலூர் முதல் மீஞ்சூர்
வரை நெமிலிச்சேரி வழியாக செல்லக்கூடிய இந்த சாலை 2160 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை போட்டிய ஒரு சாலை. இந்த சாலையை அடுத்த 25 வருஷத்துக்கு டோல் வசூல் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு 2000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டர் வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த நிறுவனம் ஒரு தனியார் டெண்டர் விடுறாங்களா, இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனம் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமாக 2000 கோடி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த காசை வர்ற வாகனங்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணணும். கவர்மெண்ட் செலவில் போட்ட ரோடுக்கு எதுக்கு நீங்கள் தனியார்கிட்ட டெண்டர் கொடுத்து வசூல் பண்ணுறீங்க என்பது தான் இதில் கேள்வி. பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்டு இந்த ரோடு போடுறதுக்கு பண்ண செலவு 2160 கோடி, 2000 கோடிக்கு டெண்டர் விடுறாங்களே, இது என்ன காரணம் அப்படின்ட்டுலாம் கேட்டிங்கன்னா இப்போ 2000 கோடின்ட்டு இருக்கும். 3 வருஷம் கழித்து அந்த நிறுவனம் என்ன சொல்லுன்னா, பராமரிப்பு எங்களுக்கு அதிகம் செலவாகுது, இதில் ஒரு 20% ஏற்றி கொடுங்கன்ட்டு ஏற்றி பெரிய ஒரு ஊழல் இதில் நடக்கும். இப்படித்தான் இந்த நிறுவனங்கள் இதில் வரும். இப்போ நார்மலான அந்த பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு லேண்டை கொடுக்குது, சாலை போடுவதற்கான அந்த மூலதனத்தை தனியார் நிறுவனம் செய்கிறது. ஸோ அவங்க போட்ட காசை ரெக்கவரி பண்ணுறதுக்கு டோலாக வாங்குறாங்க. இதில் அவன் எதுவுமே போடாமல் நீ வசூல் பண்ணிங்க. இப்போ 2000 வட்டி கொடுறது மாதிரி இல்லை, 2000 கோடி நீ இப்போ கொடுத்துரு, 3000 கோடியாக நீ இதை 25 வருஷத்தில் வசூல் பண்ணிங்கன்னா இது என்ன மாதிரியான பிஸ்னஸ் மாடல் இது? இதில் அவர் வேலு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு, அதுவும் 25 வருஷம், நீங்கள் 25 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்க, ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கான வேலையை தான் இதில் பார்த்துருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. நல்ல வேலை இது வந்து டிடி நெக்ஸ்ட்டில் செய்தியாக வரலன்னா வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கு. சார், இந்த சாலை வந்து எதுக்கு வந்து தனியார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை பராமரிக்கணும், அதை கண்காணிக்கணும், இதெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு சுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியார் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களே ரோட எல்லாத்தையும் போட்டு கொடுத்து தனியார் கொடுத்தாங்கன்னா இது ஒரு அப்பட்டமான ஒரு ஊழலாக தான் சார். அப்படி தான் தெரியுது. இன்றைக்கி இந்த நியூஸ் ஐட்டத்தை பார்க்கும்போது வெறுமனே ஊழல் செய்வதற்காகவே இந்த டோல் வசூலை பண்ணுறாங்கன்ட்டு, வெறுமனே டோலை வசூல் பண்ணி எங்களுக்கு கொடு, பராமரிப்பு வேலையை மட்டும் பார்த்துக்க, டோலை வசூல் பண்ணி எங்களுக்கு கொடு, இதில் ஒரு கமிஷனை நீ வாங்கிக்கன்னு சொன்னால் அது லாஜிக்கு. ஓகேவா, பராமரிப்பு வேலையை எங்களால் பண்ண முடியல, நீ பண்ணுப்பா, ரோடை பராமரித்து வர காசுல ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு டோல் காசை எங்களுக்கு கொடு, ஏன்னா நாங்கள் தான் செலவு பண்ணியிருக்கோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 2000 கோடி நீ இப்போ கொடுத்துரு, 25 வருஷத்தில் நீ இதை ஒரு 3000 கோடியாவோ 4000 கோடியோ வசூல் பண்ணிக்கன்னா இது என்ன வட்டி பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு? வேலு பெரிய அமௌண்ட் ஒன்று பார்த்துருப்பாரு, சந்தேகம் வேண்டாம். வேலு கையை வைத்தாலே அதில் ஊழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது தான், இல்லை என்ன சந்தேகம். சார், டே பிஃபோர் எஸ்டர்டே பிஎம்கே அன்புமணி தலைமையிலான பிஎம்கேவோட பொதுக்குழு கூட்டம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஐயா தலைமையிலான அந்த பூம்புகாரில் மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. பொதுவாக இப்போ எப்படியான ஒரு தோற்றம் இருக்குன்னா, அன்புமணி அவர்கள் கூட தான் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, பெரிய அளவில் கூட்டம் வரும் அப்படின்றத அவங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 3 லட்சம் எதிர்பார்த்தோம், ஆனால் 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கூட்டம் எப்படி சார் இவ்வளோ அதிகமாக வந்தது? இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னங்க சார்? ஒவ்வொன்றாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அன்புமணி நடத்திய அந்த பொதுக்குழுவில் என்ன நடந்தது என்பதை பார்த்து விடுவோம். அன்புமணி பொதுக்குழுவை நடத்தி 26ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அன்புமணி தலைவராக நீடிப்பார். ஏன்னா ஐயா தரப்பில் சொல்லுவது அன்புமணியோட பொதுக்குழு தலைவர் பதவி முடிந்து விட்டது, மே மாதமே முடிந்து விட்டது என்பது போல சொன்னார்கள். அவர் வந்து அடுத்த 1 ஆண்டுக்கு மீண்டும் பொதுக்குழு நடக்கும் வரையில் அன்புமணியை தலைவராக நீடிப்பார். அப்புறம் இந்த பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களுடைய பதவி காலத்தெல்லாம் நீட்டித்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பார்த்துருந்தீங்கன்னா ஐயாவுக்கான நாற்காலி இப்போது கூட நாங்கள் போட்டு வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் அவர் வந்து இது போல் உட்கார்ந்து கொள்ளலாம். பார்ப்பவர்களுக்கு இவ்வளோ ஒரு பொறுப்பான புள்ள ஐயாவுக்கு நாற்காலி காலியாக வச்சுருக்காங்க. இது திமுக ஸ்டைலு. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் பதவியை காலியாக வைத்திருந்தார். இது தந்தை பெரியாருக்கான நாற்காலி, அதில் நான் அமர மாட்டேன்னு இதே உருட்டு அப்போவே 60லே உருட்டிட்டாங்க. ஆனால் நாற்காலியாக காலியாக வச்சுட்டு திட்டினாங்க போகிற அசிங்கமாக பெரியார. இந்த வயதில் உங்களுக்கு பெண் கேட்கிறதா? சமத்துவம், சம உரிமை, பெண் விடுதலை எல்லாம் பேசிட்டு சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன், மனுஷனா நீ? அப்படி திட்டினாங்க. ஆனால் ஐயா தான் தலைவர். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஐயா நல்லவர். 40 முறை ஐயாவை சந்திக்க நான் முயற்சி செய்தேன், ஆனால் நான் தடுக்கப்பட்டேன், என்னால் ஐயாவை சந்திக்க முடியவில்லை அப்படின்றாரு. சரி, போன வாட்டி வந்தியே தைலபுரம் தோட்டத்துக்கு, ஐயாவை பார்க்கறது அவ்வளோ கஷ்டமா என்ன? இல்லை சார். அவரை விலக்கி விட்டு தான் போய் அம்மாவை பார்த்துருக்காரு போல. நம்மளே எளிதாக சந்திக்கிறோம், மகன் சந்திக்க முடியாதா? எப்படி உருட்டுறாரு பார்த்தியா? அது சார், அங்கே இவர் இங்கே பொதுக்குழு இல்லைனாலும் எங்கள் மனசில் இருக்காரு. அதெல்லாம் உருட்டு. அதாவது இந்த பெரியார் அண்ணாதுரையும் கருணாநிதியும் சேர்ந்து பெரியாருக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான். தந்தை பெரியாரின் வழியில் தான் நாங்கள் கட்சியை தொடங்குகிறோம், தலைவர் பதவி காலியாகவே இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு திட்டுறது, அப்படி திட்டுறது. இந்த வயதில் உங்களுக்கு பெண் தேவையா? சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா?
நாங்கள் எதையோ பொறுத்து கொண்டோம். ஆனால் சின்ன பெண்ணை போய், மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் திருமணம் செய்து விட்டார். ஐயகோ. அதான் சார் இதில் சொல்கிறாங்க சார், நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன், சரி சரின்னு சொல்லுவார். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஆனால் என்னன்னா காலையில் ஐயா சரின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்கே போய் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி, அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஞ்சி இல்லை என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு. நீ பக்கத்துல இருந்து பார்த்த ஐயா கூட பேட்டி எடுக்கிறத யாராவது சொல்லி ஐயாவோட மனசை மாற்ற முடியும்னு நினைக்கிற? இல்லை சார். அவர் அப்படிப்பட்ட ஆளா? அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிடிவாதம். ஒரு முடிவு எடுத்தாருன்னா மாறவே மாட்டாருன்றதான் இன்னைக்கு வரைக்கும் அவரே ஒத்துக்கிறார். அதை நான் கோபக்காரன்னு என்ன சொல்லுவாங்க, பிடிவாதம் பிடிப்பேன்னு என்ன சொல்லுவாங்கன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. அத்தனை பேரும் யுனானிமஸாக சொல்லக்கூடியது அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா அவர் விடமாட்டார் அப்படின்ட்டு தான். யார் அப்படி ஒரு பூசாரி? சரி, அங்கே பார்த்து அங்கே யாராவது பூசாரி பார்த்த? இல்லை சார். தலைமை நிலைச் செயலாளர் அன்பழகர் இருந்தார், சுரேஷ் இருந்தார், இன்னொரு 2-3 பேர் இருந்தாங்க. யார் அப்படி சொல்லி மாற்றிட முடியும்? இன்னொன்று, தொடர்ந்து நாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தை விரிவாக ஜி.கே. மணி அவர்களை வந்து குற்றம் சாட்டுறாங்க சார். அவர் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க, கோகா மணின்னு பேர் மாற்றிக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஜி.கே. மணின்னு தான் பேர் வச்சிருக்காரு. திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரு. இந்த உடைப்புக்கு காரணமே ஜி.கே. மணி தான் அப்படின்ற மாதிரி திருமதி சௌமியா அன்புமணியை மேடையில் வச்சுக்கிட்டே குற்றம் சாட்டுறாங்க. அந்த நீங்கள் எந்த நிகழ்ச்சி சொல்கிறீங்கன்றதை நான் பார்த்தேன். அது ஒரு நூல் வெளியீட்டு விழா இல்லையா? நூல் வெளியீட்டு விழா என்று வைத்துக்கொண்டு அந்த ஒரு நூல் வெளியீட்டு விழானா என்னம்மா? நூலை வெளியிடணும், நூலை பற்றி பேசணும் இல்லையா? நூலை பற்றி பேச சொன்னால் ஜி.கே. மணியை, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டம்மா. அவர் 2006 ஆட்சி காலத்தில் கோகா மணி என்று தான் அழைக்கப்படுவார். இது நாளடைவில் மாறிடுது. ஓகேவா? இதனால என்ன ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார் ஜி.கே. மணி? இது மாதிரி யாரெல்லாம் இவங்க பக்கம் வரலையோ அவங்களெல்லாம் திட்டுறது. தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் பணம் வாங்கி கொண்டு நிர்வாகிகளை நியமிக்கிறார்னு ஒருத்தர் சொன்னார்ல. நான் வந்து யாரோ ஒரு அன்பழகன் அன்புமணி சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா பாவமாக இருக்குது அன்பழகனை பார்த்தா. அவங்கெல்லாம் எப்படின்னா அந்த காலத்திலிருந்து ஐயாவோடு, அந்த ஐயா இயக்கம் தொடங்கிய காலத்தில் இவரோடு பயணித்தவர்கள். அவர்களுக்கு ஐயா மீதான பார்வை என்னென்னா, இவர் நம்ம சமூகத்துக்கு மரியாதை வாங்கி கொடுத்தவர். இன்றைக்கி ஒரு செல்வாக்காக நம்ம இன்றைக்கி சுற்றுறோன்னா இதுக்கு காரணம் ஐயா சரியாக வழிநடத்துவார், ஐயாவோடு பயணிக்க வேண்டிய. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒரு அன்பழகன்லாம் இந்த மாதிரி இன்னொன்று, ஐயா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அன்பழகன்லாம் நிர்வாகிகள் பதவிகள் எல்லாம் காசு வாங்கிக்கிட்டுலாம் போட முடியாதுப்பா. நீ பார்த்தல, ஒவ்வொரு நிர்வாகியும் பர்சனலாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் காசு வாங்கிக்கிட்டு நிர்வாகிகளை நியமனம் செய்கிறத வந்து ஐயா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் இவ்வளோ வயசானப்பையும் கூட அந்த நியமன ஆணையில் அவர் கையால் கொடுக்குறாருன்னா அவர் தான் கொடுக்கணுன்றாரு. சொல்கிறாருல, இவ்வளோ பேர் கொடுத்தேன், கையெல்லாம் வலிக்குதுப்பா, லெட்டர் பிடிச்சின்னு இருக்கிறது அப்படின்றாரு. ஸோ இது போன இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம் வந்து ஒரு அன்புமணி சொல்லும் கூற்றுகளுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கடைசியாக நம்ம நேர்காணலில் சொன்னார்ல, ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்க. அதற்கு மொத்த உருவமே அன்புமணி தான். இங்கே எல்லாரும் போய் சொல்லுவாங்க, நீங்கள் போய் சொல்லுவீங்க, நான் போய் சொல்லுவேன், இவர் போய் சொல்லுவார், எல்லா பொய்யும் சேர்த்து அவர் சொல்லுவார் அப்படின்றார். அதுதான் 40 முறை எங்கப்பா சந்திச்சார் சொல்லுப்பா. நம்மக்கிட்ட என்ன சொன்னார்? ஏங்க இதுக்கு என்ன தாங்க முடிவு, அன்புமணி என்னங்க பண்ணணும்னு சொன்னோன்னே என் முன்னாடி வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு, நான் செயல் தலைவராக நீடிக்கிறேன் அல்லது தொண்டனாக நீடிக்கிறேன், ஐயா தான் கட்சியை நடத்துவார்னு ஒரு வார்த்தை சொன்னால் வேலை முடிஞ்சிச்சுன்றாரு. ஐயாவுக்கு நாற்காலியெல்லாம் போட தெரியுது, போய் சொல்லிட்டு போங்க. நான் பதவிக்கு ஆசைப்படவில்லைன்னு எந்த மேடையில் சொல்கிறாரு? 1 வருஷம் பதவியை நீட்டிச்சுக்கிட்டு நான் பதவிக்கு ஆசைப்படவில்லை. பார்த்தியாத? ஏன்பா நீ பதவிக்கு ஆசைப்படாதப்பன்னு தானே உங்கள் அப்பா சொல்கிறாரு. நான் ஆசைப்படவில்லை, அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட உங்களோட டென்யூர் தான் முடிஞ்சு போச்சுல, தலைவர் பதவிக்கான காலம் முடிந்து விட்டதல்லவா? முடிஞ்சதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது. எதுக்கு போட்டி போது நடத்துறீங்க? அதை நிரூபிக்கிற மாதிரி வேற யாருக்காவது தலைவர் பதவியை கொடுத்துட்டு போங்க. அவர் தான் ஐயா தலைவர் பதவி போகிறது. ஐயா தான் தலைவர் ஆகிட்டாரு. வேறு யார் தலைவர்? இப்போ கட்சியில் ஒரு தலைவர் இருக்காருல்ல, அவங்க ஒரு தலைவர் இருக்கும்போது நீ அதுக்கு போட்டியாக நீங்கள் உங்களை தலைவராக நீட்டிச்சுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு பதவி ஆசை இல்லைன்னா அதுலேயே மேடையிலேயே போய் தெரிஞ்சு போச்சா? இதை இந்த சமூகம் நம்பி ஏமாறுன்னு அன்புமணி நம்புகிறாரு. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு பெரியாரிஸ்ட் எனக்கு உனக்கு அந்த காலத்தில் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஒரு மூளை, சமூகத்துக்கு 8 கோடி மூளை. தமிழ்நாட்டோட பாப்புலேஷனை வச்சு சொல்கிறாரு. ஒரு மூளை பெருசா, 8 கோடி மூளை பெருசா? நீங்கள் உங்களை புத்திசாலி நினச்சிங்கன்னா 8 கோடி மூளைகள் சேர்ந்து உங்களை வீழ்த்தும் அப்படின்னாரு. இது பெரியார் சொன்னதாக சொல்லுவார், சமூகம் பெருசு அப்படின்னு. ஸோ அன்புமணி அவர்கள் இந்த சமூகமே முட்டாளு,
நான் இன்டெலிஜென்ட்டாக சொல்கிறேன், 40 முறை நான் ஐயாவை சந்திக்க முயற்சி செய்தேன். அவர் ஐயா சாமி கோவப்படும், அதுக்கு திருவிழா வச்சா சரியாயிடும், பூசை போட்டால் சரியாயிடும், பூசாரி தடுக்கிறாரு. லூசுத்தனமாக இருக்குது. இந்த கட்சி அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவா மருத்துவர் ஐயா இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கட்சி அழிந்து போகும் வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்பதனால் தானே கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் எடுத்தார். ஜி.கே. மணி அவர் அங்க திருமதி சௌமியா அன்புமணி தோக்கிறதுக்கு வேலை பார்த்தாருன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, ஜி.கே. மணி ஐயாவோடு இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஜி.கே. மணி மீது இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து வீசினால் ஜி.கே. மணி நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவார். இவங்க கொடுக்குற பணத்தை பார்த்துட்டு ஜி.கே. மணி மயங்கலமாக தாம்மா விஷயம். அவர் ஐயா ஜி.கே. மணிலாம் கண்மூடித்தனமான ஐயா விசுவாசி, புரியுதுங்களா? ஐயா இங்கேருந்து குதியான குச்சிடுவார், யோசிக்கவே மாட்டார், அப்படிப்பட்ட விசுவாசி. அண்டு ஃபஸ்ட்டு பிரச்சனை தொடங்கியதே திரு ஜி.கே. மணி அவர்களின் மகன் திரு குமரன் அவர்களுக்கு இளைஞரணி பதவி கொடுத்த பிறகு தானே அவனை ரிசைன் பண்ண சொல்லி குடும்பத்தோடு வந்திருக்காங்க, அவன் மேடையில் ஏறக்கூடாதுன்னு அன்றைக்கே குடும்பத்தோடு அவமானப்படுத்துகிறார். முத நாளே வந்து தங்கிட்டாங்க, அவங்கள மேடை ஏற்றுறதுக்கு அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி அவமானப்படுத்தினான். இப்போதும் ஜி.கே. மணி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாவும் அன்புமணியும் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் ஜி.கே. மணி சொல்லிட்டு இருக்காரு தவிர, ஆனால் அவர் திட்டுறதுக்காகவே ஒரு நூல் வெளியிட்டு விட வச்சுருக்காங்க. அந்த முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜா, அது என்னன்னு தெரியல அவருக்கு பேர், அவர் அந்த புக்கெல்லாம் படிச்சிருப்பாரா இல்லையானே தெரியல. அன்புமணி அவங்க சௌமியாவோட பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமாங்க? அவருக்கே தெரியல. அப்புறம் அவங்க சௌமியாவே சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பரம்பரை எங்கள் தாத்தா இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பரம்பரை அவங்க தெரியுமா? அவங்கள தோக்கடிச்சார் இந்த ஜி.கே. மணி. ஃபஸ்ட்டு உங்களை வேட்பாளராகவே போடக்கூடாதுன்னு தானே அரசாங்கம்னு ஒருத்தர் தருமபுரியில் வேட்பாளர் நிறுத்துனாங்க, போய் நின்னதும் இல்லாமல் தோக்கடிச்சாங்கன்னா. அது மட்டும் இல்லை சார், அந்த டைமில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பிஜேபி கூட கூட்டணி வச்சனையும் அந்த மக்கள் பயங்கர குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஆடியோலாம் வந்துச்சு, எப்படி போய் நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறது, இவர் பாட்டுக்கு போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு ஆடியோலாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ கம்மி ஓட்டு சதவீதத்தெல்லாம் தோற்றுருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து கட்சியோட வளர்ச்சியை கருதி, எது இயல்பான கூட்டணி என்பதை கருதி, கட்சியின் நலன் கருதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு கூட்டணி அமைச்சார்னா, நீங்கள் போய் ஒரு சபரீசன் சார் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு கூட்டணியை வைத்து நீங்கள் கட்சிக்கு அங்கீகாரத்தை இழந்துட்டீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு இதுவரை மாநில கட்சியாக அங்கீகாரம் இல்லாமல் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்று அங்கீகாரம் கிடைத்து தனி சின்னம் கிடைத்து விட்டது. வச்சிருந்த சின்னத்தை தொலைச்சிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. இதுக்கு ஐயா காரணமா அன்புமணி காரணமா? சின்னம் போனது, அங்கீகாரம் போனதுக்கு யார்ப்பா காரணம்? இன்றைக்கி வந்து நீங்கள் அவரே குறை சொல்கிறீங்க. நேற்று பூம்புகார் மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நானும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம், சார் எப்படி சார் இதை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். எல்லா கட்சியும் மழை வேற சார், எல்லா கட்சியும் காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க, நீங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னது, ஒரு இயக்கம் கட்டுவது, ஒரு அமைப்பை உருவாக்குவது, இயக்கம் நடத்துவது, போராட்டங்கள் நடத்துவது, இவையெல்லாம் செய்வதற்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னும் ஐயாவோடு இருக்கிறார்கள். ஸோ ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், வர்றவங்களுக்கு கழிப்பிட வசதிகளை செய்ய வேண்டும், வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அந்த மாநாட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த பார்க்கணும், எப்படி சொல்லி ஆட்களை திரட்ட வேண்டும், பெண்கள் மாநாடுனா பெண்களை வரவைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், யார் சொன்னால் ஒரு கிராமத்தில் பெண்கள் கூடுவார்கள், அவர்களை பத்திரமாக திரும்பி சென்று சேர்ப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும்னு இந்த அமைப்பை கட்டுவது, அமைப்பு வேலைகளை செய்வதில் பயிற்சி பெற்றவர்கள் ஐயாவோடு இருக்கிறார்கள். ஐயா சொன்னார் தெரியுமா, கிரேனில் மாலை போடுறாயான்ட்டு சொன்னார்ல, இந்த வேலைகளை செய்பவர்கள் எல்லாம் அன்புமணியோடு இருக்கிறார்கள். உண்மையிலேயே நேற்று அவர் ஐயாவே மேடையில் பாராட்டினார். நாங்கள் பேசின அந்த நிர்வாகிகளும் நம்மிடம் சொன்னார்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, பூம்புகாரில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை, இவர்கள் அத்தனை பேரும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு வேலைகளை அரசு நிர்வாகம் செய்திருக்கிறது. பெண்கள் மாநாடு, முக்கியமான மாநாடு உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஐயா கூட கொஞ்சம் மேடையில் பேசும்போது வருத்தப்பட்டு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வண்டிகளை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னார். மழையின் காரணமாக நிறுத்தினாங்க, மழையினால் நிறுத்தினார்கள், மழையினால் நிற்கவில்லை. அது என்னன்னா, அது கடற்கரையோரம் அமைந்திருப்பதனால வண்டல் மண் 30 வண்டியை நேற்று ஜேசிபி வச்சு எடுத்திருக்காங்க. மாநாடு முடிஞ்ச உடனே போகிற வண்டி பூரா மண்ணில் மாட்டிக்குது. ஜேசிபி வச்சு ரெக்கவரி பண்ணி வண்டி எடுத்துருக்குறாங்க. காவல்துறை எல்லா வண்டியும் விட்டுருந்துச்சுன்னா 200 வண்டியை ரெக்கவரி போட்டு எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ காவல்துறை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுக்கு மேலே போனால் வண்டி திரும்பி வராதுன்றது தெரிஞ்சு நிப்பாட்டதன் காரணமாக தான். இன்னும் மழை பெய்யாமல் இருந்து வாகனங்கள் அனைத்தும் சீர்காழியில் நிறுத்திட்டாங்களாம் நிறைய வாகனங்களை. மழை பெய்யாமல் இருந்து வாகனங்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடு
நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டில் ஐயா ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே வந்து கோவிலின் சிறப்பு பற்றி பேசிய பிரதமர் திரு மோடி அவர்கள், தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார், அதற்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுர கோவிலை கட்டிய தனையன் ராஜேந்திர சோழன் தந்தையை விஞ்சக்கூடாது என்பதற்காக அதை விட சிறிய கோவிலாக கட்டினான். நான் 2 கோவிலும் போய் பார்த்துருக்கேன். அதை விட லிங்கம் சைஸு சின்னதாக இருக்கும், கோவிலோட சைஸு சின்னதாக இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை கட்டியிருக்கிறார். இந்த அறிவுரையை புரிந்து கொள்ள வேண்டும், தந்தையை தனையன் விஞ்சக்கூடாது அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். இது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொன்னார். கூடுதலாக நாம் பார்க்க வேண்டியது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி என் தலைமையில் அமையும், நான் தான் அமைப்பேன், வேறு யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் கூட வாங்காதீர்கள், காதிலேயே அதை வாங்க வேண்டாம், நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு கிட்டத்தட்ட இண்டிகேஷன் என்னென்னா, நான் கூட்டணி முடிவு செய்வேன், என்னோடு இருப்பவர்களை எம்எல்ஏவாக்கி அழகு பார்க்கிறேன் அப்படின்றது தான் அவர் செய்யக்கூடிய விஷயம். 2 சைடுக்கும் நம்ம பண்ணுற அப்பீல் 2 சைடில் ஒரு சைடுக்கு தான் நம்ம அப்பீல் பண்ணணும். நாற்காலியெல்லாம் போட்டுட்டு ட்ராமா பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாறுறதுக்கு ஐயா ஒன்றும் அவ்வளவு அனுபவமோ அறிவோ இல்லாதவர் இல்லை. நீங்கள் போடுற ட்ராமாலாம் என்னன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். சமாதானமாகி இறங்கி வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வலுவாக இருக்கும். இல்லைன்னா ஐயா கட்சி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். சார், நேற்று வந்துட்டு மகளிர் மாநாடு நடந்துச்சு. அதில் வந்துட்டு திருமதி காந்திமதி அவர்களை மேடை ஏற்ற வேண்டியதுக்கான அவசியம் என்ன சார்? ஏன்னா திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராக தான் இங்கே வந்து திருமதி காந்திமதி அவர்களை வந்து நிப்பாட்டிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு சார். இருக்கலாம். இதுவரை முதல் முறையாக வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்கள் மேடையேற்றப்பட்டது இதுதான் முதல் முறை. தீர்மானங்களை முதல் தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். நீங்கள் சொல்கிறது ஒரு காரணமாக இருக்கும். இங்கே வந்து இன்றைக்கி 1000 குற்றச்சாட்டுகளை சொல்கிறீர்கள், என் மகள் இருக்கிறார் என்று ஐயா மேடையேற்றி நீ பேசணும் என்பதற்காகவே அதை செய்ததாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருந்தார் சார், என் குடும்பத்திலேருந்து யாரும் பெண்கள் வந்து அது இப்போ கடைசியாக நம்மளோட நேர்காணலே சொன்னார்ல, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இப்போதும் சொல்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லை என்று தான் சொன்னார். அப்புறம் திருமதி சௌமியா அவர்கள் வரும்போது இப்போ இவருக்கு வேறு என்ன வழி? ஐயாவுக்கு இப்போ இருக்கிறது 2 பொண்ணு தானே, ஒரு பையன் தானே, குடும்பத்துலேருந்து பெண்கள் வரக்கூடாதுன்றதில் நான் இதாக இருந்தேன். இப்போ ஒரு பையன் தான் எதிர்க்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே வரமாட்டேன்னு சொன்னாங்க. 35 வயசுல அந்த விதியை தளர்த்தி அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி, எம்பி பதவி. சார், நேற்று பாஜகவினுடைய மையக்குழு வந்து நடந்துச்சு. அதில் வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருந்துச்சு. நேற்று அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்ததா கூட செய்தி வந்திருக்கு சார். அதில் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. பாருங்கள், பிஎல் சந்தோஷ் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர். பிஜேபி கட்சியிலேயே அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி தான் ஆர்கனைசேஷனல் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஆர்கனைசேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி தான் நம்பர் 2. தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாவுக்கு அடுத்தபடியாக அதிகாரமுள்ள பதவி என்பது அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி. அந்த பதவியில் இருப்பவர் தான் திரு பிஎல் சந்தோஷ். அந்த பிஎல் சந்தோஷ் அவர்கள் நேற்று தமிழகம் வந்து புதிதாக நிர்வாகிகள்லாம் நியமித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி வகுப்பு போல் நடக்கும். அந்த திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் வரும் சமயத்தில் திரு பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க வைக்க முயற்சிகள் நடந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மறுத்து விட்டதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையாக இருக்கலாம், திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மறுத்து இருக்கலாம். மோடியை பார்க்க சொன்னால் நீங்கள் எனக்கு அதுக்கப்புறம் திரு சந்தோஷை பார்க்க சொல்கிறீங்க, எனக்கு நான் பார்த்தா பிரதமர் தான் பார்ப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, இப்போது நமது தேவை கருதி தானே இன்றைக்கி கூப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் பிகு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம வலுவாக கெஞ்சுவாங்க நம்மக்கிட்ட. நம்மளை எவ்வளோ கெஞ்ச விட்டாங்க, நான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம், அப்போல்லாம் கொடுக்கல. அது மட்டும் இல்லை சார், இப்போ சொன்னோன்னே போய் என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு அறிவிச்சிட்டாரு. சொன்னோன்னே போய் ஒருவேளை ஓபிஎஸ் பார்க்கக்கூடாதுன்றது தான் அவருடைய வெல்விஷர்ஸோட கருத்தாக இருந்துச்சு. பார்த்தா நல்லாவும் இருக்காது இல்லை சார்? நல்லாவும் இருக்காது. டிமாண்டே ஏற்றுறது அவருக்கு இதெல்லாம் கூச்சங்கச்செல்லாம் கிடையாதுங்க, பண்ணியிருக்கு. நீங்கள் வேறு அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. டாமி இறக்கி விட்டால் முடிச்சு. அவ்வளோதான். போய் ஓரமாக நெல்லுப்பா ஏர்போர்ட்லன்னா போய் நின்றுக்குவார். ஸோ அவர் மறுத்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் என்னோடய அருமை தெரியுதா, அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்கிட்ட கெஞ்சுங்க, என்னோடய முக்கியத்துவம் இப்போ தெரியுதா என்பதற்காக கூட அவர் தவிர்த்திருக்கலாம். பிஎல் சந்தோஷை நான் பார்க்க விரும்பவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கலாம். கூட்டம் திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், காரியகர்த்தாக்கள் இவர்களோடு நடத்திய கூட்டத்தில் என்ன சொன்னார் என்பது தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கூட்டத்துக்கு திரு அண்ணாமலை என்ன கலர் சட்டு போட்டு வந்திருந்தார்? ப்ளூ கலர்.
வழக்கமாக ஒயிட்டு தானே போடுவாங்க அரசியல்வாதிகள். அதில் வந்து கிட்டத்தட்ட வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு கமலாலயத்துக்கு வந்து கூட்டத்தெல்லாம் அட்டன் பண்ணார். ரொம்ப முக்கியமாக அந்த கூட்டத்தில் திரு சந்தோஷ் அவர்கள் சொன்ன செய்தி அண்ணாமலைக்கான செய்தி. எல்லாம் நல்லா வேலை பாருங்கள், எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு நம்முடைய குரலில் அதிமுக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அதிமுக அது ஒரு தனி கட்சி, நாம் ஒரு தனி கட்சி, கூட்டணி தான் வச்சுருக்கோம். அதுக்காக நாம் நினைக்கிறத ஏடிஎம்கே பேசணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க கொள்கை பேசணும், நாம் கொள்கை பேசுவோம். கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் அளவுக்கு, கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும் அளவுக்கு பிஜேபியிலிருந்து யாரும் பேசினால் தலைமையை அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த கூட்டணியின் ஒரே லட்சியம், ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது மட்டுமே. அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். கூட்டணியில் எத்தனை சீட்டுன்றதெல்லாம் நாங்கள் தலைமையில் பேசி முடிவு செய்து கொள்வோம். இங்கே இருந்துக்கிட்டு இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்ற பேச்சும் நீங்கள் பேசக்கூடாது. கூட்டணி அமைச்சரவையா தனி ஆட்சியா இதையெல்லாம் கூட நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் அளவுக்கு யார் பேசினாலும் தலைமை சும்மா இருக்காதுன்னு ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காரு. கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் அளவுக்கு யார் பேசுனது பிஜேபியில்? அண்ணாமலை. அவருக்கு தான் இந்த செய்தி. ஒரு இன்ஸ்டா பேஜ் லிங்க் அனுப்புனேன், பற்றியா? அதை சாம்ஸா பார்த்து சார். என்ன இருக்குது அதில் சொல்லு, பார்த்து சொல்லு. அடுத்த முதல்வர் யாரு? யாருன்னு போட்டிருக்கா? யாருன்னு சொல்கிறாங்களா? அனைவரும் விரும்பும் தலைவர் யார் இவர்? யார் இவர்? அடுத்து அதே தான் சார் மறுபடியும் போட்டிருக்கு. கீழே அனைவரும் விரும்பும் தலைவர் யார் இவர்? கதாநாயகனின் கதையை அறிய ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து அனைவரும் விரும்பும் தலைவர் யார் இவர்? என்ன சார் யார் இவர்னு போட்டுருக்கு. யார் தான் சார் இவர்? அந்த சில்லவுட்டை பார்த்தா தெரியலையா? தெரியலையே சார். ஒன்று லைட்டாக அண்ணாமலை அவர்கள் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாலாம் இல்லை, வெயிட்டாகவே அண்ணாமலை தான். அது விரைவில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருக்கிறார். அதுக்கு தான் அந்த கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பிஎல் சந்தோஷத்துக்கு கெத்து காட்டினது, கூட்டணியை உடச்சி விட்ற வேலை பார்க்குறது, இதெல்லாம் இதுக்கு தான். இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக அறியப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் முதலில் போய் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறார். இது இன்னும் பப்ளிக்காக எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியாது. ஓகேவா? இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பத்திரிகையாளருக்கு சோஷியல் மீடியானா என்னன்னே தெரியாது. கொஞ்சம் வயதானவர். அவர் போய் கரெக்டாக எப்படி இதை ஃபாலோ பண்ணுறாரு? ஸோ விரைவில் அக்டோபர் அல்லது நவம்பரில் திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க இருக்கிறார். எதற்காக அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார் சொல்லுங்கள். நீ எவ்வளோ அரசியல் புரிஞ்சிருக்கன்றதை கண்டுபிடிக்கலாம். அவருக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை. இல்லை, இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காருல்ல. அதிமுக வந்து ஏதாவது பேசினா உடனே பாஜகவில் நெருக்கடி வருது. ஒருவேளை வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாலோ, இல்லை இவரே வெளியே போகலான்னு முடிவு பண்ணாலோ, அடுத்ததாக அவருக்கு ஒரு ஒர்க்குன்னு ஒன்று வேணும்ல. சரி, ஒர்க்குன்னு வேணும். ஜெயிக்க முடியுமா அவரால்? ஓட்டை பிரிக்கலாம்ல. எதுக்கு பிரிக்கணும் ஓட்டை? திமுக வெற்றி பெறணும், அவ்வளோதான். இப்போது மற்ற பகுதிகளை விட்டுவிடுங்கள், அது கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். கொங்கு பகுதியில் அதிமுக திமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறதா இல்லையா? அங்கே அவங்கள அசைக்க முடியுமா? திமுகவால் வேறு கட்சியால் அசைக்க முடியுமா? இல்லை கொங்கு பகுதியில் ஜெயிக்கிறதுக்கு அதிமுக பாஜகவுக்கு வேறு கட்சிகளின் தயவு வேண்டுமா? தேவையில்லை. ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. அதை ஈஸியாக அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா அப்புறம் திமுக என்ன ஒரு எதிர்கட்சி? இப்போ அவங்க அங்கே வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் யார்? அண்ணாமலையை தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண சொல்லி அண்ணாமலையை கொங்கு பகுதியில் 60 தொகுதி இருக்குது, 60 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடு. நீ வேறு எங்கேயும் வரக்கூடாது, கொங்குல மட்டும் பிரச்சாரம் பண்ணு. செலவு நான் பார்த்துக்கிறேன். திராவிட மாப்பிள்ளை சார் இருக்காரு. அண்ணன் செந்தில் பாலாஜி கொடுக்க மாட்டாரா? செந்தில் பாலாஜிக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? கொங்குல ஜெயிச்சு கொடுக்கணும், ரைட்டா? நான் ஜெயிச்சு காட்டுறேன்ட்டு இருக்கார். எப்படி ஜெயிச்சு காட்டுவார் செந்தில் பாலாஜி? பணம் இருக்குது செந்தில் பாலாஜிக்கிட்ட, எப்படி ஜெயிச்சு காட்டுவார் சொல்லுங்கள்? கொங்கை வந்து ஏடிஎம்கே பிஜேபி க்ளவுட்டை உடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரைட்டா? எப்படி ஜெயிப்பார்? செந்தில் பாலாஜி பணம் கொடுக்க மாட்டாரா? இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளில் கணிசமான வாக்குகளை என்னது யார் அந்த தலைவர், அனைவரும் விரும்பும் தலைவர் பிரித்தால் திமுக வெற்றி எளிதாகுமா? கோயம்புத்தூர் நம்பர் 2 பொசிஷன் தானே வந்தார். ஏன்னா இப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது பிடிக்காத தொகுதியை கூட கொடுத்து போய் போட்டி போடுங்கன்னு சொல்லலாம். இப்போ பிஜேபி ஆமாம், நேற்றே பிஎல் சந்தோஷ் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியலையா?
கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா ஹைகமாண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இன்னொன்று இப்போ என்ன எதிர்காலம் அண்ணாமலைக்கு? அதை பார்த்தேன் சார், சில யூடியூப் சேனல்லலாம் வந்து கடுமையாக திட்டிய பிஎல் சந்தோஷ் அப்படின்லாம் வந்துருந்துச்சு. இதுதான் சார் முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்லாம் ஒரு செய்தி வந்ததா சொன்னீங்க, புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பல்ஸ் பார்க்குறாரு. அந்த 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 புதிய கட்சி ஆரம்பிக்கிற செய்தி வந்துச்சுல, இதை பிஜேபியில் சில தலைவர்கள் அண்ணாமலைக்கு அனுப்புகிறாங்க. நம்ம என்னப்பா இது மாதிரி வருதுன்ட்டு. அண்ணாமலை ஏங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்லணும். ஒரு இந்த கும்பிடுற ஸ்மைலி ஒன்று மட்டும் பதில், இவ்வளோ தான். இது சத்தம் போடாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த என்னது எனும் நான். ஆனால் சார் பிஜேபி வந்து இதை பொறுமையாக கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வேற எங்கேயும் பொறுப்பு கொடுத்து அண்ணாமலையை அனுப்பலை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கல, எம்பி போஸ்ட் கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல. இங்கே இரு. வெளியவும் அனுப்பலை இப்போ வரைக்கும். பெரிய கட்சியில் அனுப்ப மாட்டாங்கம்மா, நீயா போகிறதுனா போ. புரியுதுங்களா? அதுக்கு கூட அனுமதிப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியல சார். நீயா போனேன்னா உன்னை அப்படி விட்டுருவோமா? ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் ஐடி ரைட் நடந்திருக்கு. சொந்தக்காரங்கன்னா ரொம்ப தூரத்து சொந்தம்லாம் இல்லை, சகோதரியின் கணவர் இருக்கு. ஆனால் முதல்வர் வேட்பாளராக தன்னை அறிவித்து கொண்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று ஒரு கட்சியின் சார்பாக போட்டியிடுவதை அண்ணாமலை விரும்புவாரா? நயினா நாகேந்திரன் கூட சேர்ந்து நயினா நாகேந்திரனின் கரணத்தை வலுப்படுத்துவதற்கு பிரச்சாரம் செய்வாரா? உங்களுக்கு நயினா நாகேந்திரன் ஒருத்தரை பிஜேபி தலைவராக நியமித்தாச்சு. நயினா நாகேந்திரன் இருக்கும்போது தலைவராக அறிவித்த பிறகு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து எடப்பாடிஜி தலைமையில் என்டிஏ தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கும் என்று சொல்லிவிட்டார். அவரோட தலைமையில்னா யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரிஞ்சு போச்சு. கூட்டணி ஆட்சியாங்கன்ட்டு அமித்ஷா கிட்ட அந்த நிகழ்ச்சியிலே கேட்கும் பொழுது தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்கள் லோக்கல் காரியகர்த்தாஸோடு விவாதித்துக் கொள்வோம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆர்எஸ் பாரதி தொடுத்த ஒரு அவதூறு வழக்கில் சென்று ஆஜராகிவிட்டு வந்து கூட்டணி ஆட்சி தான், நான் பிஜேபிக்காக தான் வேலை செய்வேன், எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. இவர் நான் சொல்கிறேங்க கூட்டணி ஆட்சி தாங்க அப்படின்றாரு. நயினா நாகேந்திரன் கேட்டால் அதெல்லாம் இல்லை, வருங்கால முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்ட்டு அவர் பேசுகிறாரு. இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாருன்னா இவரோட நோக்கம் என்ன? அந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேலை செய்யக்கூடாது, கூட்டணி உடச்சி விடணும். இப்போ நேற்று பிஎல் சந்தோஷம் ஆன் பண்ணிட்டார், ரைட்டா? இப்போது பிஜேபியிலேயே நீடித்து 2026 எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கு பிரச்சாரம் செய்வதன் மூலமாக அண்ணாமலைக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா? அண்ணாமலை மனதில் தன்னை அடுத்த பிரதமராக நினைத்து கொள்ளக்கூடியவர், ரைட்டா? அப்போது போய் ஒரு 4 இடத்துல கட்சிக்காக பிரச்சாரம் செய்கிறதுனால அண்ணாமலைக்கு எதுனா பிரயோஜனம் இருக்கா? தனி கட்சி ஆரம்பித்து மாப்பிள்ளை சாரோட உதவியோட முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை என்று கிளம்புறீங்க. எல்லாரையும் திட்டலாம், சகட்டு மணிக்கு இந்த போட்டு விஜய் 2 திட்டலாம், சீமான் 2 திட்டலாம், உதயநிதி 2 திட்டலாம். திட்டினாதான் அவர் தூக்கமும் வரும். இவரை பற்றி சுற்றிய செய்தியை சொல்ல விடலாமா? இது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே சம்பாரிச்சது இருக்குது, இப்போவும் செலவுக்கு புதுசாக கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது சார், பிளான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். அண்டு திமுகவுக்கு என்ன வேணும்? கொங்குலையும் கொங்கு, நீங்கள் வலுவாக இருக்கிற ஒரே ஏரியா கொங்கு தானே, கொங்குல அடிக்கிறேன் உன்னை. எப்படி வலுவாக இருக்குன்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கா? 60 தொகுதியில் 60 தொகுதியும் வேண்டாமா, ஒரு 20 தொகுதி அடிச்சா, 20 தொகுதியில் திமுகவோட வெற்றிக்கு உதவி செஞ்சா, ரைட்டா? நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, எப்படி தேமுதிக அதிமுக கூட்டணியோடு போய்விட போகிறதோ என்பதற்காக தூக்கிட்டு வந்து இவங்களை தூக்கி விஜய் கூட சேர்த்து விட்டு பாமகவை செங்குத்தாக பொழந்து ஒன்றா இருந்தால் தானே போய் அங்கே உட்காருவீங்க, உடச்சி விட்றேன். அன்புமணியை தூக்கிட்டு வந்து விஜய் கூட சேர்த்து விட்டு போ நில்லு, நீ தான் மக்கள் நல கூட்டணி 2.0. அப்படி இருக்கும்போது நீங்கள் வலுவாக ஜெயிக்கலான்னு நினைக்கிற கொங்குல மட்டும் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுறதை எப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கோம்? நல்ல அரசியல் பிளான் இல்லை? சூப்பர் சார். அதுதான் இதன் பின்னணி. எனக்கு திடீர்னு இந்த பேஜ் வந்துச்சு, யாருக்கும் பெரிய அளவில் வெளியில் யாருக்குமே தெரியல, ரொம்ப பாப்புலரான பேஜும் கிடையாது. லிங்க் அனுப்பிச்சு யார் யார் ஃபாலோ பண்ணுறான்னு பாருன்னு சொன்னேன். ஓஹோ சார், நேற்று நடந்த அதே கூட்டத்தில் வந்துட்டு தேமுதிகவையும் பாமகவையும் வந்து அதிமுக கூட்டணியில் இணைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது போன்ற எந்த விவாதமும் அங்கே நடைபெறவில்லை. அது செய்தி பேஸ்லெஸ். அங்கே பேசுனது கட்சி சம்மந்தமாக நிர்வாகிகள் நல்லா வேலை பாருங்கள், புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்குலாம் பதவி கொடுத்துருக்கு, நல்லா வேலை பாருங்கள், திமுக வீட்டுக்கு அனுப்பணும், இது ஒன்று தான் லட்சியம். சோறு தண்ணி இல்லாமல் நீங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்கணும், வேறு எதையும் பண்ணாதீங்க, வேலை செய்யுங்க, யூ வில் பி ரிவார்டட். லேர்ன் பண்ணுங்கள், போய் என்ஷூர் தட் த அலையன்ஸ் ஜெல்ஸ் ப்ராப்பர்லி. அண்டு அலையன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனி டாக்ஸ் வில் நாட் பி டாலரேட்டட், வில் டேக் அ வெரி சீரியஸ் வியூ.
அது அங்கே அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு ஆளுக்காக சொன்னது, வேறு யாருமே இந்த கூட்டணிக்கு எடுத்து விடுறதுக்கு பேசலை. அண்ட் ஒவ்வொருத்தரும் பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்யுங்க. அவர் பார்த்துப்பார், தான் தலைவர் இருக்கார், பார்த்துப்பாருனா இருக்காது, எல்லாருக்கும் வேலை இருக்குது, ரோல் இருக்குது. உங்களுக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ணினா தான் வில் பி ரெக்கக்னைஸ் பை தி பார்ட்டி அப்படின்றத திரு சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதே தம்பா வச்சிடலாமா? அண்ணாமலை புது கட்சி. ஓகே, சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.